பேராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் இயர் எக்ஸாம்க்கான விக்டரி கவுண்ட் டவுன் சீரிஸோட டே 2 இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல இருந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டை விட வேல்யூபிளான விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. மெட்டல்ஸ்ல எது வேல்யூபிளான மெட்டல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மேபி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் சேர்ந்தவங்க கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரோடியம் தான் நம்ம வேர்ல்டுலயே இருக்கிறதுலே மோஸ்ட் பிரைசியஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ரோடியத்தை காட்டிலுமே ஈவன் மோர் வேல்யூபிளான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயுமே அது இருக்கு. பட் ஆனா ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, திரும்ப எடுத்துட்டு வரவே முடியாது. ஐ திங்க் எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஹவ் காட்டன் நவ். காலேஜ் இயர் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஒரு வாரம் டைம் கிடைச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு. ஒரு வாரம் 7 days அப்படின்றது 168 more hours உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அப்போட எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, ஒரு நாள் நைட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களோட டவுன்ஃபாலோட பிகினிங்கா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வரப்போற ஒரு சிங்கிள் டேவும் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் கொண்ட நாட்கள். நீங்க லாஸ்ட் வந்து 100 days எப்படி படிச்சீங்க அப்படின்றத காட்டிலும் நெக்ஸ்ட் இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய டேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பர்சனலா நான் நிறைய எக்ஸாம்ஸ்ல பாத்திருக்கேன், கொஞ்சம் லெத்தார்ஜிக்காவே இருக்க மாதிரி இருக்கும். பட் கடைசி 15 daysல போடுற எஃபர்ட்ல பாஸ் பண்ணி உள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் பீப்புள் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இருந்தாலும் சரி, யூ ஆர் ஸ்டில் இன் த ரேஸ். ஸோ இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்த எக்ஸாம்ல வேலை வாங்கி உள்ள போறவங்களோட லைஃப் எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, சோஷியலின்னு எல்லா விதங்கள்லயுமே சேஞ்ச் ஆக போகுது கம்ப்ளீட்டா. ஸோ இட் இஸ் ஒர்த் ஆல் யோர் ஹவர்ஸ். அடுத்து வர ஒரு மணி நேரமும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நான் உங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணல. இட் இஸ் ஸ்டில் பாசிபிள், யூ ஆர் ஸ்டில் இந்த ரேஸ் அப்படின்றத மென்ஷன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்பா இவ்வளவு டைம் இருக்கா நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு. நீங்க ஒரு நாளைக்கு 8 hours ஸ்பெண்ட் பண்றீங்களா, 10 hours ஸ்பெண்ட் பண்றீங்களா, எவ்வளவு பொறுத்து. 10 hours இருந்தா 70 hours கிடைக்க போகுது. 8 hours ஒரு நாளைக்கு உட்காரீங்கன்னா 56 hours, 6 hoursனா 42 hours. ஸோ இந்த 42 hours கணக்கு எடுத்தா கூட அசால்ட்டா 3 யூனிட் முடிக்கக்கூடிய நேரம் இது. 3 units. ஏன்னா நீங்க எல்லாருமே நெட்டோ, செட்டோ, ஜேஆர்எஃப்ஓ, பிஹெச்டியோ முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கவங்க தான். ஸோ இது ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. எவ்ரி திங் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். எதுவுமே புதுசு கிடையாது டிஸ்கிரிப்டிவா தவிர. ஸோ தயவு செஞ்சு ஒழுங்கா பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப பிளான் பண்ணிடாதீங்க. இது நான் வந்து நிறைய பேர்கிட்ட பாக்குற ஒரு ப்ராப்ளம். நிறைய பிளான் பண்ணுவோம், பட் எக்ஸிகியூஷன்ல வந்து தடுமாறிடுவோம். சிம்பிளான ஒரு பிளானா போட்டுக்கோங்க. லைக் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் உட்கார போறீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு டைம் என்னென்ன பாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத கிளியர் கட்டா வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சஜஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அகைன் இது உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து மாறலாம். இப்போ நான் உங்களோட இடத்துல இருந்தேன் அப்படின்னா டோட்டலி நான் வந்து 6 hours உட்கார போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 hours or 8 hours I'm going to study அப்படின்னா அதுல 70% ஆஃப் த டைம் நான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு தான் செலவு பண்ணுவேன். ஏன் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கதான் 150 marks இருக்கு. அது மட்டும் ரீசன் கிடையாது. இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால யாராலையுமே உங்களோட மார்க்ல கை வைக்கவே முடியாது. நீங்க கரெக்டா ஆன்சர் எழுதிட்டீங்க, கரெக்டா ஓஎம்ஆர் ஷீட் தீட்டிட்டீங்க அப்படின்னா உங்க மார்க் உங்களுதுதான். பட் ஆனா டிஸ்கிரிப்டிவ் நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது. டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்டிவா தான் கிரேட் பண்ணப்படும். ஒருத்தருக்கு ஒரு பேப்பர் சூப்பரா இருக்க மாதிரி தெரியலாம், இன்னொருத்தருக்கு நாட் சோ குட் அப்படின்ற மாதிரி கூட தெரியலாம். சோ டிஸ்கிரிப்டிவா நீங்க அதிக அளவுல நம்ப முடியாது. அதுக்காக அதை விட்டுட்டு எல்லாம் ஓடிட முடியாது. பிகாஸ் டிஸ்கிரிப்டிவ்ல 50 mark இருக்கு. இது நிறைய பேப்பர்ஸ்ல வந்து மெரிட் லிஸ்ட் டிசைட் பண்ண போகுது நிறைய பேரோடதுல. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மார்க்ஸை நீங்க வந்து மெயின் சப்ஜெக்ட்லயே வாங்க பாருங்க. 150 marks இருக்காங்க, 100 கொஸ்டின் 150 marks. சோ அதுல ஒரு 130 நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல வேற யாராலையுமே வர முடியாது. மிச்சம் இருக்கக்கூடிய டைம்ல 30% டைம்ல ஒரு 20% டிஸ்கிரிப்டிவ் பார்ட்ஸ் வந்து எழுதி பாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது வரைக்குமே படிச்சுட்டே மட்டுமே இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு உதவாது. எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அதை எழுதி பாருங்க. ஏன்னா எக்ஸாம்ல 1 மணி நேரம் அப்படின்றது பெருசா தெரியும். பட் அங்க போய் உட்காந்து படப்படப்படன்னு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு எழுதுன பிராக்டிஸே இல்லாம இருக்கிற ஒரு ஆளுக்கு. சோ முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 எஸ்ஏவாவது நீங்க வெவ்வேறு டாபிக்ஸ் எழுதி பார்த்திருக்கணும். அல்லது நீங்க என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்லயாவது நீங்க எழுதி பார்த்திருக்கணும். நான் உங்களுக்கு இதுக்கு கைட்லைன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 5 டாபிக்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்டிவ்ல நம்மளுக்கு. அதுல வந்து அட்லீஸ்ட் 2ஆவது நீங்க படிக்கணும். சோ அந்த 2ல ஒன்னொன்னுலயே ஒரு 7-8 எஸ்ஏ அந்த ரேஞ்ச்ல எழுதி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பயம் இருக்காது. எக்ஸாம்ல போயிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயம் குறையுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஐடியாஸை தெளிவா பேப்பர்ல உங்களால வந்து போட முடியும். ஸோ 20% ஆஃப் த டைம் டிஸ்கிரிப்டிவ் ஒரு நாளைக்கு ஒரு எஸ்ஏவாவது எழுதி பாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க.
அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ் எலிஜிபிலிட்டியை எக்காரணம் கொண்டும் புறக்கணிச்சிடாதீங்க. எஸ்பெஷலி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை சேர்ந்தவங்க நீங்களாம் ரொம்ப விலகி போயிருப்பீங்க தமிழ்ல இருந்து. தமிழ் எலிஜிபிலிட்டியில இப்ப ரீசெண்டா நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அவ்வளோ பீப்புள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. நல்ல மார்க் சப்ஜெக்ட்ல வாங்கிமே 105 110 வாங்கி 19 18 தமிழ் எலிஜிபிலிட்டியில வாங்கி கிடைக்கல நிறைய பேருக்கு. ஈவன் தமிழ் சப்ஜெக்ட்ல கூட நிறைய பேர் வந்து, அதாவது அவங்க மெயின் சப்ஜெக்டே தமிழ், பட் ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆக முடியலன்றது கூட இருக்கும். நீங்க வேணா ரிசல்ட்டை கூட செக் பண்ணி பாருங்க, இல்ல நாட் குவாலிஃபைடு நிறைய பேர் வந்திருக்கு பார்ட்டியில. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியை விட்டுறக்கூடாது, நம்மளுக்கு இது வேணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நம்பர் ஆஃப் பீப்புளை கழிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து யூஸ் பண்றாங்க டிஆர்பி. ஸோ அதை வந்து விட்டுற போறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப எல்லாம் கஷ்டமா கொஸ்டின்ஸ் இருக்காது, பட் ஆனா சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணாம போய் உட்காந்துலாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ 70-20-10 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் நான் வந்து மெயின் சப்ஜெக்ட் செம்மையா படிச்சிட்டேன், எனக்கு இது மேல ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணா டிஸ்கிரிப்டிவ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஐடியலி இது உங்களுக்கு யாரா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு டைம் ஃப்ரேம் கூட குறைய போட்டுக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான். அண்ட் மறந்துடாதீங்க, நம்மளோட ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் டிசம்பர் 14 அன்னைக்கு இருக்கு. எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு, ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் தள்ளி போயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் போன்ல கேட்டாங்க. நோ, we are not moving the dates. ஏன் அப்படின்னா 14ஆம் தேதிக்கு நீங்க ஒரு தடவை படிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் கிடைச்சிடும். நீங்க ஏதாவது தவறுகள் பண்றீங்க அப்படின்னாலும் அதை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், டைம் கிடைக்கும். ஸோ 14th எப்படியாவது நீங்க படிச்சிருக்கல ஒரு 80% ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அந்த ஸ்பெசிபிக் டைம் டியூரேஷன்ல அட்டன் பண்ணுங்க. ஒரு டெஸ்ட் வந்து நம்ம சென்டருக்கு போனா எவ்வளவு கண்ணியமா உட்காந்து எழுதுவோம், அந்த மாதிரி ப்ராப்பரா 3 hours உட்காந்து எழுதுறதுக்கு உங்களோட டேவை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னாடியே டைமிங் கொண்டு கொடுக்குறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் வந்து ப்ரொஃபசர் அகாடமி சார்பா வந்து நடக்குது. அண்ட் இதோட டைமிங்ஸ் சண்டே அன்னைக்கு, கமிங் சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. பேப்பர் 1 2 PM to 5 PM இருக்க போகுது. இதுல தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் மெயின் சப்ஜெக்ட் ரெண்டுமே வரும். அண்ட் பேப்பர் 2 ஈவினிங் 6 to 7 PM வந்து வைக்கிறோம். ஹோல் ப்ரொசீஜர், எத்தனை மணிக்கு என்ன ரிலீஸ் ஆகும், எங்க போய் நீங்க செக் பண்ணணும், எப்படி எழுத போறீங்க டெஸ்ட், இது எல்லாத்தையுமே நான் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% அந்த போர்ஷனை முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுத பாருங்க. மிச்சம் கொஞ்சம் அங்க எங்க இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு டைம் இருக்கு, அந்த டைம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விக்டரி கவுண்ட் ஆன் சீரிஸ் மறக்காம எவ்ரிடே பேசிஸ்ல 8:30 PMக்கு கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் ஆஸ் ஐ ப்ராமிஸ் உங்களுக்கான டெய்லி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வில் ஆல்சோ பி அப்டேட்டட். அண்ட் இன்னைக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கேன்னா என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் தான் இன்னைக்கும் கொடுத்திருக்கேன், ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்றது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் சர்வைவல். இது ஒரு லக்ஸுரி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க வந்து ஒரு எஸ்ஏ வந்து எழுதணும். அண்ட் இதுக்கான சாம்பிள் எஸ்ஏ நான் வந்து செல்ஃபாவே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். நேத்தி எஸ்ஏல நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம்லயே உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கிராஸ் செக் வந்து பண்ணிட்டு தான் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்டேட் பண்ணிட்டு மேக்சிமம் நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுக்க போற எஸ்ஏஸ் எல்லாத்துலயுமே தமிழ் வெர்ஷனும் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் எஸ், ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பத்தி கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு உங்க ப்ரிப்பரேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட், யூ ஆர் ஸ்டில் இன் த ரேஸ். நீங்க எவ்வளவு நாளா ப்ரிப்பேர் பண்ண ஆளா இருந்தாலும் சரி, ரீசெண்டா ப்ரிப்பேர் பண்ண ஆளா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இருக்கிற இந்த நாட்கள் உங்களோட டோட்டல் ரிசல்ட்டை மாத்தி அமைக்கும். நீங்க போட போற ஒரு அவரும் உங்களோட ரிசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கேத்த அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து மாத்தி அமைச்சுக்கோங்க. அண்ட் அஸ் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் ஸ்டேட் ரேங்க் வித் ப்ரொஃபசர் அகாடமி. சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.